பெண்களோட கைவிரல்கள் எப்படி இருக்கணும்னா தாமரை மொட்டு போல இருக்கும். எனக்கு ஏன் நெகத்தை கடிக்கக்கூடாதுன்றக்காக தான் நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணாங்க. நெகத்தை கடிச்சிட்டாவே அந்த மிஞ்சி விரல் வந்து மிக சரியாக இருக்குது. அதை பார்க்கும்போது வித்தியாசம் இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் இருக்க மாதிரியே இருந்துச்சுன்னா, தாடி வைக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே. தாடி வச்சவங்களும் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்காங்க இல்லையா? லக்னாதிபதி 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இருந்தாலும் முடி கொட்ட ஆரம்பிக்கும். கேது வலுவாக இருக்கவங்களுக்கு தான் முடியினுடைய அழகே இருக்குது. முடி நிறைய கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லை பற்றி பேசும்போது அடுத்தது விரல் அமைப்பு, கைகள் அமைப்புன்னு சொல்லி நம்ம ஒரு மேல்போக்காக தான் சொல்கிறோம். அவங்கவுங்க ஜாதக அமைப்புங்கிறது தாண்டி இப்படி இருந்தால் அவங்களுக்கான குணாதிசயம் என்ன, நிறைய பேர் கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகுது. விரல்களில் இந்த நகங்கள் நிறையா வளர்ப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நகமே இருக்கா? சில பேருக்கு சதைக்குள்ளே இருக்கும் நகம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நெயில் பாலிஷ்லாம் அடிக்கக்கூடாது, அடித்தாலே அது ஒரு மாதிரியாக தவறாக அடிக்கலாம். நெயில் பாலிஷ் அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெண்களோட கைவிரல்கள் எப்படி இருக்கணும்னா தாமரை மொட்டு போல இருக்கணும். இப்போ அழகாக கோடீஸ்வர யோகம்னு உண்டு. அதுக்காக மொட்டுகள் போல இல்லாத கைகள்லாம் அப்படி இல்லையேன்னு கேட்கக்கூடாது. நெகங்களே இல்லாமல் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் அதிக புத்திசாலியாக இருப்பாங்க. நெயில்ஸ் வளர்க்காமல் இருக்கிறவங்க. இந்த தட்டையான விரல் இருக்கக்கூடாது. கட்டையாக ஆண்களுக்கு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். இளஞ்சிவப்பாக இருக்கணும். கையே சிவப்பு நிறமாக இருக்கக்கூடாது, இளஞ்சிவப்பாக இருக்கணும். லைட் பிங்க். அந்த தான் கோடீஸ்வரனுடைய இது. அப்போ நெகங்கள் எப்படி இருந்தாலும் அது பிரச்சனையே கிடையாது. அது அவங்கவுங்களுடைய வேலை திறனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் யாருமே வீட்டில் வேலை செய்கிறதில்ல. நீங்கள் நெகை வளர்த்தான்னா வளர்க்கலைன்னா என்ன சார், நான் வீட்டில் வேலை செய்கிறேன் சார். அப்போ நெகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க சார். ஏன்னா நெகத்தை 2 கையில் வச்சுருக்காங்கன்னாவே இவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா, பாத்திரம் வளர்க்குறாங்களா இல்லையா தெரிஞ்சு போயிடும். ஓகே, உங்களுக்கு வேலைக்கு ஆள் அடிமைகள் இருந்தாக்கா நீங்கள் நெகத்தை வளர்த்துக்கலாம். ஏன் நெகத்தை கடிக்கக்கூடாதுன்றக்காக தான் நிறைய விஷயங்கள் அப்படி பண்ணாங்க. நெகத்தை கடிச்சிட்டாவே அதை கடிச்சு துப்பிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீடை விற்றுட்டு தான் போவாங்க. யாருக்கு நிறைய நகங்கள் கடிக்கிற பழக்கம் இருக்கவங்க, அது ஒரு காரணம். அது நீங்கள் அறிவியல் போகிற மாதிரி கடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா வயிற்றுக்குள்ளே போயிடுமா, வயிறு வலி இருக்கா, அதனால் டிப்ரெஷன் ஆகிறான்னா அவன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், இப்படியெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கலாம். பொதுவாக அதாவது தாமரை மொட்டு மாதிரி அந்த விரல்கள் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இப்படி கும்புறோம் இல்லையா, அந்த கும்புறப்ப அந்த ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். கை வணங்கும் பொழுது வணங்கும் போது அந்த ஓட்டைகள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் நல்லது. கைகள் அப்படி சேர்த்து வைக்கும்போது இந்த இடங்கள் நிறைய ஓட்டைகள் இருக்கக்கூடாது. ஓட்ட கைன்னு சொல்லுவாங்க நம்ம தாத்தா படி, இந்த கை ஓட்ட கை அப்படின்வாங்க. என்னங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு மோஸ்ட்லி பார்க்கும்போது அப்படிதான். ஆனால் சில விரல்கள் சேர்ந்துருக்கும், ஏதோ ஒரு இடத்துல தான் சின்னதாக அதே கொஞ்சமாக ஓட்டையை விட்டுருவான். இல்லை ஏதாவது இந்த விரலுக்கு நடுவில் இப்படி இருந்தால் இந்த அமைப்பு அந்த மாதிரி. பொதுவாகவே விரல்களுக்கு இடையில அதுக்கு நிறைய சாஸ்திரம் இருக்குது. ஏன்னாங்க விரல் சாஸ்திரம்லாம் இருக்குது, அங்கே சாஸ்திரம் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னாங்க இப்போ நம்ம இந்த இடங்கள் மட்டும் பெருசாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு எப்போதுமே ஏதோ ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த விரல் நகங்கள் இருக்கு இல்லையா, இதை லேசாக சிவப்பாக இருக்கிறது மட்டும்தான் அவங்க உடல் முழு ஆரோக்கியமாக இருக்காங்க, பண வசதியோடு இருக்காங்கன்னு அர்த்தம். கருப்பு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே அவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஆகும். ஏன்னா இப்போ நம்ம போனோன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், கண்ணு, நாக்கு, நெகம், கால் நெகம் இதை தான் பார்ப்பாங்க. இதே தான் நமக்கு சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ அவங்களுடைய உடல் எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குது, இவங்க காதல் வயப்படுவாங்களா இல்லையான்னு கையை பார்த்தே நம்ம நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். ஓகே, இதை கையை பார்த்து சொல்கிறத தாண்டி நீங்கள் கால் விரல்கள் வச்சே நிறைய விஷயம் இப்போ சொன்னீங்க. இவருக்கு ஒரு திருமணமா, 2 திருமணமா, இல்லை காதல் ஃபெயிலியரா, இல்லாட்டி இவருக்கு திருமணமே நடக்க வாய்ப்புகள் கம்மியா, அந்த மாதிரி அதற்கான அமைப்புகள் இப்போ காலில் இருந்து வரலாம். காலில் நம்ம கட்டை விரல் இருக்குது, கட்டை விரல் பக்கத்தில் தான் நம்ம மிஞ்சி விரல்னு சொல்கிறோம், ரைட்டா? அந்த மிஞ்சி விரல் மிக சரியாக இருக்குது. அதை பார்க்கும்போது வித்தியாசம் இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் இருக்க மாதிரியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியான திருமண வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். ஆண்களுக்கு அதே அளவு சொல்றீங்களா, இதை விட அது பெருசா இருக்கணும்? இல்லை சாதாரணமாக பார்க்கும்போது நமக்கு தெரியுமில்ல, வளைஞ்சதோ அல்லது தடிமன், அந்த முனி மட்டும் தடிமனாக இருக்கிறதோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மிஞ்சி விரல் லேஸ் அப்படி பெண்ட் ஆகக்கூடாது. மிஞ்சி விரல் மட்டும் இந்த இடத்துல மட்டும் திக்னஸ் அதிகமாக அங்க மட்டும் இருக்கும் பெருசா, உள்ள விரல் ரொம்ப ஒல்லியா இருக்கும், அந்த இடம் மட்டும் திக்கா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது வளைந்திருந்தாலும் சரி பெருத்து இருந்தாலும் சரி அவங்களுக்கு கட்டாயம் டைவர்ஸ் ஆகும். சாதாரண நிலைகளில் இயல்பாக எல்லா விரல்களுக்கும் ஒத்த மாதிரி இருந்துருச்சுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரலுக்கு பக்கத்தில் இந்த நம்ம மிஞ்சி போடுற விரல் இருக்கு இல்லையா, இது 2 இப்படி லைட்டாக அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா அவங்க தான் கோடீஸ்வரர். இந்த விரல் இன்னொரு விரலோட நம்ம ஒட்டி இருக்கிறது, இந்த பெருவிரலோட அந்த மிஞ்சி விரல் ஒட்டி இருந்துச்சுன்னா கட்டாயம் என்னைக்காக தான் கோடீஸ்வரி ஆவாங்க.
ஏன்னா அதே மாதிரி இந்த விரல் வந்து இப்படி பெண்டாகி கூட இருக்கலாம். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை கட்டை விரல் வந்து விரல். பெண்ட் இருக்கும். ம். ஆனால் இந்த விரல் பெண்ட் ஆகக்கூடாது. இதே மிஞ்சி போடுற விரல் மட்டும் பெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப கவனமாக போகும். அளவு சின்னதா நிறைய பேருக்கு நான் குட்டி குட்டியா பார்த்திருக்கேன். அதாவது கெட்டை விரலை விட மத்த விரல்களுடைய அளவு வந்து சின்னதா. ஈவனாக இருக்கிறான், பிரச்சனையே கிடையாது. ஓகே. அதாவது ஒரு சாதாரண நிலையில் நம்ம இயல்பான நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த இயல்பு நிலைக்கு அடுத்து நம்ம பார்வை பார்க்கும்போது இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சுனாவே அவங்க திருமண வாழ்க்கை கொஞ்சம் போராட்டம். இந்த கட்டை விரலும் அந்த மிஞ்சி போடுற விரலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா, அதாவது நோய் தாக்கம் இல்லாத ஒட்டுதல் அப்படின்னா என்ன, இயல்பு அழகாக ஒட்டுறது. வைக்கும் போதே நார்மலா அப்படி அரசியை போல் வாழ்வான்னு சொல்லியிருக்கேன், இல்லை அவள் தான் அரசின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசனை போல் வாழக்கூடிய பாக்கியம் அவனுக்கு அந்த விரலில் இருக்குது. ஆமாம், இந்த இடத்துக்கு கேப் எவ்வளோ விழுகுதோ அவன் அவ்வளோ தூரத்துக்கு பண வசதியாக இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, லட்சாதிபதி. கொஞ்சம் இருக்குன்னா ஒரு 1000 2000 வச்சுருக்கியா, ரொம்ப இருந்துச்சுன்னா கடை வாங்கிட்டு தர்றியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இல்லை, இது எல்லாமே சாஸ்திரங்கள் உண்டுங்க. அதை கற்றுக்கொண்ட முறைகள் நம்ம விட்டுட்டோம், அவ்வளோதான். நிறையா இப்போ ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் என்னென்னா அந்த வேதம் படிக்கிறவங்கள தாண்டி நல்லா நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாங்க, க்ளீன் ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு பக்கம் சொல்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் தாடி வைக்கிறாங்க, தலைமுடி சரியாக கட் பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்களாம் வசதி வாய்ப்பாக தானே சார் இருக்காங்க. தாடி வைக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே. தாடி வச்சவங்களும் மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்காங்க இல்லையா. வந்து முடி வளரணும் ஃபஸ்ட்டு. அப்படி வந்துடுச்சுன்னா லக்னத்தில் யாராருக்கெல்லாம் கேதுவனுடைய தொடர்பு இருக்கோ, லக்னாதிபதி கேது கூட சேர்ந்துருந்தாலும் சரி, அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தாலும் சரி, லக்னாதிபதி இருந்தாலும் சரி, லக்னத்திலேயே கேது இருந்தாலும் சரி, அவங்க தாடி வைக்கும்போது அழகாக இருப்பாங்க. புதன் தாங்க முடிய சொல்கிறது. ஏன்னா புதன் வந்து யாராருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ முடி ரொம்ப அழகாக இருக்கும். செவ்வாயையும் முடின்னு சொல்லலாம், சரிங்களா. செவ்வாயை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முடிக்கு சொல்லுவோம். ஏன்னா நிறைய ஜோதிட முறைகளில் செவ்வாயை முடிக்கு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது. புதன் தான் அழகப்படுறது. ஓகே. முடினா கேதுன்னு சொல்கிறாங்களே, அதாவது முடிக்கு கேது, அதாவது கேது எங்கே இருக்காரோ அங்கே முடி அதிகமாக இருக்கும். செவ்வாய் தான் முடி. இப்போ நீங்கள் உங்களுக்கு எங்கே ஜனன காலத்தில் செவ்வாய் இருக்காரோ அந்த செவ்வாய் இருக்க ராசி மேலே கேது போகும்போது கரெக்டாக முடி கொட்டாகும், ராகு போகும்போது முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். ஏற்கனவே கொட்டிக்கிட்டே இருக்குது. எப்போ நிற்கும் கேட்டாங்கன்னா இந்த கேது எப்போ வெளியில் போகிறாரு, அல்லது ராகு ஜனனகால செவ்வாய் மேலே ராகு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது முடி கொட்டும், அவர் வெளியில் போயிட்டால் அந்த முடி நிற்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அவங்களுக்கு ராகு நட்சத்திரத்திலேயே வந்து செவ்வாய் அது வந்து அடிக்கடி முடி கொட்டிட்டு இது உண்டு. நீங்கள் மிருகசீரிஷம் சித்திரை ஆவிட்ட பாருங்கள், சின்ன வயசில் அதிகமாக முடி இருக்கும், அப்படியே கல்யாண வயசு வரும்போது முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி முடி கொட்டும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், முடிக்கு நல்ல பியூரான தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சா போதும், வேறு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முடி கொட்டும். இப்போ சின்ன வயசுலேயே இந்த வாழ்க்கை மண்டை பிரச்சனை அனுபவிக்கிறாங்களே அவங்களுக்கு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. பொதுவாக வந்து புதன் வந்து பலகீனம் அடைஞ்சிட்டா அந்த முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இப்போ லக்னம்ன்றது தான் தலையை சொல்கிறது. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தாலும் முடி கொட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, அழகாக இருக்குது ஹேர்ஸ், ரைட்டுங்களா. எந்த இதுவும் போட மாட்டாங்க, எண்ணெயும் தீவ மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் முடி சூப்பராக இருக்கும். அவனுக்கெல்லாம் என்ன பண்ணால் அந்த லக்னம் வந்து வலுவாக இருக்கிறது தான். ஏன்னாங்க லக்னம் வந்து உடலை சொல்வது, சந்திரன் வந்து மனசை சொல்கிறது. அதே மாதிரி தலை அப்படின்னா லக்னம் தான். அப்போ லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தலை முடியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் கேது வலுவாக இருக்கவங்களுக்கு தான் முடியினுடைய அழகே இருக்குது, முடி நிறையா கிடைக்கும். அதை வந்து புதன் வந்து அழகுபடுத்திடுவார், அந்த மாதிரி இது பண்ணுறது. இதில் சுக்கிரனோடு சேர்ந்துட்டாங்கன்னா முடியை பார்த்தே மயங்கிடுவானுங்க, அந்த அளவுக்கு ஒரு அருமையான இது இருக்கும். ஸ்கின்னுக்கே நிறையா இருக்குங்க. ஸ்கின்னுக்கு வந்து புதன் இந்த ஸ்கின்னை அழகுபடுத்தி மெருகு விட்டுறாரு இல்லையா, அது வந்து குரு. புதனும் குருவும் சேர்ந்துருந்தால் அவங்களுடைய ஸ்கின் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து சுக்கிரன் வந்து அதாவது முகத்தை அழகு பண்ணுறவர், பிரகாசம் பண்ணுறவர். ஆனால் அவர் கருப்பு. ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கருப்பு, தேவதைகள்னு சொல்கிறோம்ல, கருப்பு தான். ஓகே. எனக்கு அப்போ என்னென்னா சுக்கிரன் வந்து கருத்து அழகு, குரு தான் வந்து சிவந்த நிறம், புதன் வந்து எப்படின்னு சொல்கிறது அந்த லைட் க்ரீன் ஷேடு கலந்த ஒரு கலர்.